ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட். அதாவது ஆப்டிடியூடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்-மாஸ் ரூல். இந்த போர்ட்-மாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா, அதில் போர்ட் மாஸ்னால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். BODMAS. இந்த பின்னா என்னென்னா ப்ராக்கெட்டு, O ஆஃப், D டிவிஷன், M மல்டிப்ளிகேஷன், A அடிஷன், S சப்ராக்ஷன். இந்த ஃபார்மேட்டில் தான் ஏதாவது ஒரு சம் கொடுத்தாலோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இதில் இப்போ பார்க்க போகிறது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம். இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்னென்னா, மேலே சின்ன நம்பரும், நியூமரேட்டரில் சின்ன நம்பரும், டினாமினேட்டரில் பெரிய நம்பரும் இருக்கும். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு 3/4, 1/2, 1/8, 3/8 அந்த மாதிரி. அதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னென்னா, மேலே அதாவது நியூமரேட்டரில் பெரிய நம்பரும் டினாமினேட்டரில் சின்ன நம்பரும் இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா என்னென்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா 2 1/8, 6 7/8 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கலந்து இருக்கும். அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். இது மூலியமாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம். எதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மில் ஒரு ஃபார்மேட்டில் இப்போ சம்மு போட்டாச்சு, சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு a+b² + b² + 2ab அப்படின்னு வருதுன்னா, இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா a+b² ஃபார்முலா தான் இந்த a² + b² + 2ab உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அங்கே போட முடியும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலாஸ் ஒரு கிளான்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன இங்கே கொடுத்துருக்கேன்னா 0.5ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 0.5க்கு மேலே ஒரு டேஷ் வந்ததுன்னா இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு மேலே ஒரு டேஷ் வந்துச்சு. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 5க்கு மேலே ஒரு டேஷ் வந்தது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு இப்போ நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டிவைடட் பை அந்த நம்பருக்கு மேலே எத்தனை நம்பருக்கு மேலே டேஷ் இருக்கோ ஒரு 9, ஒரு நம்பர் மேலே தான் டேஷ் இருக்குது, அதனால் ஒரு 9 போட்டுக்கோங்க. அடுத்தது 0.53. இதுவும் அதே மாதிரி தான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 53 இருக்குது, 53 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இங்கே 2 நம்பர் மேலே டேஷ் இருக்குது, அதனால் 2 9 போட்டுக்கிறோம். இதில் மூணாவதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்துருச்சு. அந்த 0 விட்டுட்டு 6 7 எடுத்துக்கணும். 6 7 எடுத்தாச்சு. அதேமாதிரி 3 நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம், அதனால் 3 9 போட்டாச்சு. அதே வேறு ஃபார்மேட்டில் பாருங்கள், 0.16 இருக்குது. இல்லை அந்த 16 விட்டுட்டு 6க்கு மேலே மட்டும் ஒரு டேஷ் இருக்குது. அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த 16 எடுத்தாச்சு. மைனஸ் ஒரே ஒரு நம்பர் மேலே தான் அந்த டேஷ் இருக்குது, அதனால் 1 மைனஸ் பண்ணணும். டிவைடட் பை அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, அதனால் 2 9 போட்டுடணும். இது 15/99 ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து 0.2273. இதில் பார்த்தீங்கன்னா 73க்கு மேலே ஒரு டேஷ் இருக்குது, ஆனால் 22க்கு மேலே டேஷ் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் எழுதி வச்சு மைனஸ் அந்த எந்த நம்பர் மேலே டேஷ் இல்லையோ அந்த 22 எடுத்து அப்படியே 22 அப்படின்னு போட்டாச்சு. டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குது, 4 நம்பர் இருக்குது. இருந்தாலும் 2 நம்பர் மேலே தான் டேஷ் இருக்குது. எந்த 2 நம்பர் மேலே டேஷ் இருக்கோ அதை 99னோ, டேஷ் இல்லாத நம்பரை 00ன்னு போட்டுடணும். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2251 டிவைடட் பை 9900 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 1 - 1/3, 1 - 1/4 எக்ஸெட்ரா 1 - 1/1000 வரையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதாவது கலப்பு பின்னமில் இருக்குது. இதை தகு பின்னமா அப்படின்னு மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து இந்த 1 இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடச்சிரும். இந்த 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ 2/3. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 2/3 × 3/4 அப்படி வந்துடும். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு ஃபார்மேட்டில் போட்டாச்சு. இதை எப்படி நம்ம திருப்பி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்குது, மேலே 3 இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு. 4 4 5 5 அதே மாதிரி 99 முன்னாடி 99 இருக்கும், கேன்சல் பண்ணியாச்சு. கடைசியாக நம்மளுக்கு மீறது எது இருக்குன்னா 2வும் இருக்குது, 100 இருக்குது, அதனால் 2/100. இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/50 வந்துடும். அடுத்து தேர்ட் சம்மில் போன சம் மாதிரி இல்லாமல் இதில் சென்டரில் ப்ளஸ் வந்திருக்கு. போன சம்மில் இன்ட்டு வந்துருச்சு, இதில் சென்டரில் ப்ளஸ் வந்திருக்கு. இது எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3 அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ஃபார்முலா எழுதிட்டோம். எழுதிட்ட அப்புறம் இந்த மைனஸும் இந்த ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 இதில் கேன்சல் ஆயிரும். கடைசியாக ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1/2வும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1/10ம் கிடைக்கும். அது மைனஸில் இருக்குது.
இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டரில் 10 இருக்குது, அதனால் 10 எடுத்துக்கணும். இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த 2யும் இந்த 10யும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2யும் இந்த 10யும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு வந்து 10 கிடைக்கும். கீழே 10 வந்துருச்சு, மேலே வந்து இப்போ எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வரும் மேலே. அதாவது 2 × 2 5s are 10, அதனால் 5 மைனஸ் அதேமாதிரி 1 10s are 10, ஒரு 10. அந்த 10 × 5 மைனஸ் பண்ணால் 4 கிடச்சிரும். அதனால் 4/10, அடுத்து 2/5 வந்துருச்சு. அடுத்து 4வது சம்மில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்து 2 ஒரே நம்பர் தான் இருக்குது, அதனால் ஸ்கொயர் பண்ணியாச்சு. இங்கேயும் வந்து 2 ஒரே நம்பர் இருக்குது, அதையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. டிவைடட் பை 30,000 அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலேட்டில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a² - b² டிவைடட் பை a - b அந்த ஃபார்முலேட்டில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலேட்டில் எழுதுனீங்கன்னா இது வந்து திருப்பியும் வந்து நம்ம சுருக்கும் போது என்ன கிடைக்கணும்? a + b, அதாவது a + b a - b டிவைடட் பை a - b. இந்த a² - b² டிவைடட் பை a - b ஓட ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா a + b a - b டிவைடட் பை a - b. அது இப்போ அந்த ஃபார்முலா போடும்போது a + b கிடைக்கும் கடைசியாக. அந்த a + b தான் இந்த a வந்து இந்த 75,983, b வந்து இந்த 45,983. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்து லாஸ்ட் சம். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அதே மாதிரி இந்த 343 ஒரு கியூப் பண்ணுங்கள், 113 வந்து ஒரு கியூப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய 343யும் 113யும் கியூப் பண்ணுங்கள். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a³ - b³ டிவைடட் பை a² + ab + b². அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த இது வந்து புரியும். இதோட ஃபார்முலா வந்து என்னென்னா a - b, அதாவது இந்த a³ b³ அந்த ஸ்கொயர் அதெல்லாம் கேன்சல் ஆகும், கடைசியாக வந்து a - b கிடைக்கும். இந்த a - b வந்து என்னென்னா, a வந்து 343னும் b வந்து 113 இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது கடைசி ஆன்சர் வந்து 230 கிடச்சிடும். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து சிம்பிளிஃபிகேஷன் பற்றி ஒரு இது. அடுத்த பாட்டில் வந்து நம்ம முக்கியமான சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலைராஜ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.